அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய பாடம் சங்க இலக்கியத்தில் இயற்கை என்ற தலைப்பில் நக்கீரர் பாடிய நெடுநல் வாடை என்ற இலக்கியத்தில் ஊரினது செழிப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த பாடல் வரியை முதலில் வாசிக்கின்றேன். புன்கொடி முசுண்டை பொதிப்புற வான்பூ பொன்போல் பீரமொடு புதல் புதல் மலர பைங்கால் கொக்கின் மென் பறை தொழுதி இருங்கலி பரந்த ஈர வெண்மணல் செவ்வரி நாரையொடு எவ்வாயும் கவர கயல் அறல் எதிர கடும் புனல் சாஐ பெயல் உழந்து எழுந்த பொங்கல் வெண்மலை அகல் இரு விசும்பில் துவளை கற்ப அங்கன் அகல்வயல் ஆர்பெயல் கழித்த வன்தோட்டு நெல்லின் வருகதிர் வணங்க முழுமுதல் கமுகின் மணி உரல் எருத்தின் கொழுமடல் அவிழ்ந்த குழுவுக்கொள் பெருங்குலை நுண்ணீர் தெவில வீங்கி புடைதிரண்டு தென்னீர் பசுங்காய் சேருகொள முற்ற நலிகொள் சினைய விரவுமலர் வியன்கா குளிர்கொள் சினைய குருத்துளி தூங்க இப்படின்னு சொல்லி அந்த சங்க இலக்கிய பாடல் வரி இருக்கு. இதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். புன்கொடி முசுண்டை பொதிப்புற வான்பூ. முசுண்டை என்னும் ஒரு வகையான ஒரு கொடி. அது கார் பருவத்திலையும் கூதிர் காலத்திலையும் மலரக்கூடிய இயல்புடையது. அதை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, திரண்ட அந்த பொதிப்புறம் என்ற சொல்லமைப்புக்கு திரட்சியான என்ற ஒரு சொல்லமைப்பு கொண்டு வராங்க. புள்ளிய கொடியினை உடைய முசுண்டையில் திரண்ட புறத்தை உடைய வெளிரிய பூக்கள், வான்பூ வெளிரிய பூக்கள். பொன்போல் பீரமொடு. பொன்போல் என்றால் அந்த பீர்க்கம் பூவின் நிறத்திற்கு ஓமை சொல்லப்படுகின்றது. ஒரு மாதிரி பொன் நிறத்தில் காணப்படுகின்ற அந்த பீர்க்கம்பூவினுடைய நிறம். பொன்போல் பீரமொடு புதல் புதல் மலர. அந்த பீர்க்கங்குடி ஆங்காங்கே வேரூன்றி வளர்ந்துகிட்டே இருக்கிற போது அந்த புதல் புதல் என்றால் அந்த வேர்களுக்கு பக்கத்தில் அந்த பூக்கள் எல்லாம் பூத்து கிடக்கின்ற காட்சி. ஒன்று ஒரு குறிப்பென்ன, முதல்ல எடுத்த உடனே முசுண்டை என்ற கொடி அது கூதிர் காலத்திலையும் கார் காலத்திலையும் பூக்கக்கூடியது. அது பொன்போல் பீரமொடு, அந்த பூக்கள் எல்லாம் பொன் போன்ற நிறமுடையதாக புதல் புதல் மலர அந்தந்த வேர்களுக்கு இடையிலே மலர்ந்து காணப்படுகின்றது. பைங்கால் கொக்கின் மென்பறை தொழுதி. மென்பறை என்றால் மெல்லிய சிறகை உடைய என்று ஒரு பொருள். தொழுதி என்ற சொல்லமைப்புக்கும் இந்த இடத்துல திரட்சின்னு கொண்டு வராங்க. பசிய நிறத்தில் அமைந்த காலை உடைய கொக்கினது மெல்லிய சிறகை உடைய திரள் அங்க இருக்கிறது அடையாளப்படுத்துறாங்க. பைங்கால் கொக்கின் மென்பறை தெழுதி, மென்மையான மெல்லிய சிறகை உடைய பசிய காலை உடைய கொக்கினது சிறகு. இருங்கலி பரந்த ஈர வெண்மணல், அதாவது கரிய சேறு வண்டலிட்ட சேறு. இருங்கலி என்றால் கரிய நிறத்தில் காணப்படுகின்ற சேறு, செகதின்னு சொல்றோம்ல, அந்த சேறு. அது வண்டல் மண்ணில் இருக்கக்கூடிய சேறு. கரிய வண்டலிட்ட சேறு பறந்த ஈரத்தினை உடைய வெள்ளிய மணல் பரப்புகளில், அந்த ஈரம் நிறைந்த அந்த மணல் பரப்புகளில், அந்த சேறுகள் நிறைந்த இடத்துல செவ்வரி நாரையோடு எவ்வாயும் கவர, சிவந்த வரியினை உடைய நாரைகளோடு இருந்து எவ்விடங்களிலும் கலந்து கொள்ளுமாறு. அதாவது கார்பருவம் கழிந்தவுடன் மழை குறைந்து போதலால் கால்களில் நீர் குறைந்து ஓடும் நீரோட்டங்கள், அதில் எதிரேறி செல்கின்ற மீன்கள், அதுதான் சொல்றேன். இருங்கலி பரந்த ஈர வெண்மணல் செவ்வரி நாரையோடு எவ்வாயும் கவர கயல் அறல் எதிர. அந்த மீன்கள் எல்லாம் அந்த நீர் குறைஞ்சி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அப்படியே எதிர நீந்தி போகின்ற காட்சி. கடும்புணல் சாய். கயல் மீன்கள் அறல்பட ஓடும் நீர் செலவினை
பெயல் உழந்து மிக்கு பெய்யும் தன்மை கெட்டு, அதாவது மழை பெய்கிறது ஓஞ்சிருச்சு, நிறைந்து முடிஞ்சிருக்கு. எழுந்த பொங்கல் வெண்மலை, வானிடத்தே உயர்ந்து எழுந்து பொங்குதலை உடைய வெண்மேகம். இப்போ பொதுவாகவே மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே வெண்மேகங்கள் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக காட்சி அளிக்கும். அது மாதிரி இருக்கான். எழுந்த பொங்கல் வெண்மலை. நம்ம எப்படி பொங்கல் வைக்கும்போது அந்த வெண்மை நிறத்தில் அந்த பொங்கி வரக்கூடிய காட்சி இருக்குமோ, அது மாதிரி அந்த மழை பொழிந்த உடனே மேகங்கள்ல எழுந்து காணப்படுகின்ற அந்த வெண்மலைக்கு ஓமையா சொல்லி வர்றாங்க. அகல் இரு விசும்பில் துவளை கற்ப, அகன்ற பெரிய வானிடத்தே சிறிய துவளையாக தூவுதல் தொழிலை கல்லான் நிற்ப. அது மழை பொழியக்கூடிய காட்சி நிறைவு பெற்று இருக்கின்றது. அதற்கு அடுத்து அப்படியே பாருங்களேன். அங்கன் அங்க அகல் வயல் ஆர்பெயல் கலந்து, அழகிய இடத்தை உடைய, அங்கன் என்றால் அழகிய இடத்தை உடைய, அகல் வயல் என்றால் அகன்ற வயல்களிடையே, ஆர்பெயல் என்றால் நிறைந்த நீரை உடைய, கழித்த வன்தோட்டு வளவிய இலையினை உடைய நெல்லி நின்று, வருகதிர் வணங்க புறப்பட்ட கதிர் முற்றி வளையா நிற்ப. அந்த மழை பெய்வதனாலே வயல்வெளிகளிலே எல்லாமே அந்த முற்றி இருந்த நெற்கதிர்கள் எல்லாம் அப்படியே சாய்ந்து கிடக்கின்ற காட்சி. முழு முதல் கமையின் மணிமுரல் இருத்தின், பெரிய தூரினை உடைய அடியினை உடைய கமுகுமரம். கமுகுமரம் என்பது பாக்குமரம். மணி உரல் எருத்தின், மணி என்றால் நீல மணியை ஒத்த, எருத்து என்றால் கழுத்து, கழுத்தினை உடைய, கொழுமடல் அவிழ்ந்த குழு கொள் பெருங்குலை, கொழுவிய மடலிடத்து பாலை விரிந்து திரட்சியை கொண்ட தார்கள். அந்த பாக்கு மரங்களினுடைய மேலே அந்த அந்த பாலை அப்படியே விரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அவிழ்ந்த குழு கொள் பெருங்குலை, அந்த பாலையானது பாக்கு மரத்தினுடைய பாலையானது அப்படியே விரிந்து திரட்சியை கொண்டு அப்படியே மனம் கமழ்ந்துகிட்டே இருக்கு அந்த இடம். நுண்ணீர், அந்த பாக்கு மரங்கள் பாலைகள் விரிந்த உடனே அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இளங்காயாகிய பச்சை பாக்கின் உள்ளே உள்ள நீர்கள் எல்லாம் நுண்ணீர் என்று சொல்கின்றன. நுண்ணீர் தெவில வீங்கி புடை திரண்டு, நுண்ணிய நீர் திரளும்படியாக பருத்து பக்கங்கள் திரட்சி எய்தி, தென்னீர் பசுங்காய் சேறுகொள முற்ற, தெளிந்த நீரை உடைய பசிய காய்கள் இனிமை கொள்ளும்படி முற்ற, நலிகொள் சினைய விரவு மலர் வியன்காக், செறிதலை தம்மிடத்தை கொண்ட கோடுகளில் விரவின மலர்களை உடைய அகன்ற சோலைகள், குளிர்கொள் சினைய குருவு துளி தூங்க, குளிர்ச்சியை தம்மிடத்தை கொண்ட கொம்புகளை உடையனவாக அவற்றில் நிறத்தை உடைய மலைத்துளிகள் தூங்கா நிற்ப. இப்போ இதில் நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல எடுத்த உடனே பீர்க்கம்பூ பூத்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி. ரெண்டாவது, அந்த பசிய கால்களை உடைய கொக்குகள் அந்த இருங்களி அந்த ஈரத்தில் அந்த எதிரேறி வருகின்ற மீன்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, வெண்மேகங்கள் பொங்குதலை போன்று காணப்படுகின்ற வெண்மேகங்களை உடைய காட்சி. அதற்கு பிறகு அந்த இடத்துல மலைத்துளிகள் விழுகாமல் இருக்கின்ற ஒரு காட்சி. அதுக்கு பிறகு நெற்கதிர்கள் வளைந்து காணப்படுகின்ற காட்சி. அப்புறம் பாக்கு மரத்தினுடைய காட்சி. இப்படியாக ஒவ்வொரு நிகழ்வுகளாக அந்த ஊரினுடைய இயற்கை வளத்தினை நக்கீரர் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறார். இதை நினைவில் வச்சுக்கோங்க. பாட்டு வரிகளை சொல்லப்பட்ட விளக்கங்களையும் நினைவில் வச்சு நீங்கள் சொந்தமாக இது சம்பந்தப்பட்ட வினாக்கள் வறுமையானால் அதற்கு இந்த விளக்கங்களை எழுதி பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.